இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. நான் ராஜுக்கு பழைய ஞாபகத்தை திரும்ப வரவழைக்கணும். ராஜ், நான் தண்ணியில மூழ்கிறேன். நந்தினி மேடம், பாதுகாப்பு கவசம் உடைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ராஜ், 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 ராஜ். நந்தினி மேடம், நந்தினி மேடம், ராஜ், நந்தினி மேடம், ராஜ். நந்தினி என்னைக்குமே மறக்க மாட்டா நான் எவ்வளவு ஒரு குட் லுக்கிங் அப்புறம் ஹார்ட் ஒர்க்கிங்னு. நந்தினி மேடம், பாருங்க உங்க பிரின்சஸ் ஷாமி என்ன சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கான்னு. இவங்க 2 பேரும் எங்க? Where are you guys? Raj, Nandini. நந்தினி மேடம் நல்லா இருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆஞ்சநேயர் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜ், நீ பயப்படாத. நான் ஏதாவது பண்றேன் ராஜ். இந்த மரங்களோட சக்கர வியூகத்தை உடைக்க இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ராஜ், ஓம் பீஜம் நம சக்தி சிவாயேதி கீழ்கம். ஓம் பீஜம் நம சக்தி சிவாயேதி கீழ்கம். நந்தினி மேடம் என்ன பண்றீங்க? இது மந்திரம் ஓதுறதுக்கான நேரம் இல்ல நந்தினி மேடம். ராஜ், ராஜ காப்பாத்தணும்னா இப்போ நான் அதை செஞ்சுதான் ஆகணும். அது மொத்த ஆட்டத்தையும் கெடுத்துடும். ஆனா எனக்கு என் ராஜோட உயிர் தான் எல்லாத்தையும் விட முக்கியம். நந்தினி மேடம், நாகினியா? ராஜ், நீ கிளம்பு. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு? நீங்க மனுஷியா இல்ல நாகினியா? Raj, Nandini. என்ன இது நந்தினி மேடம்? என்கிட்ட சொல்லுங்க. ராஜ், நான் எல்லாமே சொல்றேன். இல்ல முதல்ல வா ராஜ். இல்ல ராஜ், எனக்கு இப்பவே சொல்லுங்க. இந்த செடிங்க எல்லாம் நம்மள கொன்னுரு ராஜ். நீ வா ராஜ், சீக்கிரமா வாங்க, எந்திரி. போலாம். ராஜ், நந்தினி மேடம், ராஜ் நில்லு. நம்ம இங்க பாதுகாப்பா இருப்போம். நன்றி சிவபெருமானே. ராஜ், நீ நல்லா இருக்கல?
முதல்ல நீங்க இதை சொல்லுங்க, நீங்க யாரு? அங்க நடந்த எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்க ஒரு நாகினியா மாறினீங்க. இங்க என்னதான் நடக்குது? நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு சாதாரி நாகினி. என்ன மன்னிச்சிரு ராஜ், நான் உனக்கு எல்லாத்தையும் மறக்க வைக்கணும். ராஜ், நீ என்ன பண்ற? ரோஹித் சொல்றத கேளு. ரோஹித், நான் சொல்றத கேளு. ரோஹித், ரோஹித், அது என் கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. ஆகா, ராஜ் எனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தான். தேங்க்யூ, தேங்க்யூ ராஜ். அப்படியா? இந்த காட்டுலயா? நான் கேக்குறேன், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரோஹித், அந்த பூக்கள் பட்டாம்பூச்சிகள் எல்லாமே என்ன அப்படியே ஈர்த்துச்சு. அப்படியே ஒரு ஏரியா பார்த்தேன், குதிச்சுட்டேன். சின்ன ஜமா, நந்தினி மேடம் அங்க அந்த ஏரியில மூழ்கிட்டாங்க. நானும் அவங்கள காப்பாத்த போனேன், அவ்வளவுதான். ஒரு தடவை இவன் உயிரை காப்பாத்துறான், இன்னொரு தடவை நீ இவனை காப்பாத்துற. அது எப்படி? உங்க 2 பேருக்கும் ஆழமான உறவு இருக்கு போல, ரைட்? ராஜ், ராஜ், உனக்கு இவ்ளோ ரத்தம் வருது, இதை ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு ரொம்ப வலிக்குதா? வா ரோஹித், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். வா ராஜ், இங்க இருந்து போலாம். வா ராஜ், போலாம். வா ராஜ். ரோஹித், வா. என்ன மன்னிச்சிருங்க நாகமாதா. இன்னைக்கு ஒரு மனுஷன் முன்னாடி நான் நாகினி உருவத்துல வந்துட்டேன். எனக்கு தெரியும், நாகலோக விதிகளுக்கு இது எதிரானதுன்னு. நீ எந்த விதியையும் மீறல. ராஜ் ஒன்னும் சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் மறுஜென்மம் எடுத்திருக்கான். நாகார்ஜுனோட மறுஜென்மம், நாகலோகத்து ராஜாவோட மறுஜென்மம். ஆனா அவனுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, நாகார்ஜுன் கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே நம்ம எல்லா இச்சாதாரி நாகநாகினிகளோட சக்தியை ஒன்னா சேர்த்தாலும் வராது. ராஜ நம்ப அந்த நினைவாற்றல் ஏரியில முழுக வச்சும் கூட அவனுக்கே எதுவும் ஞாபகம் வரல. இந்த கேள்வி எனக்குமே புரியாத புதிரா இருக்கு. இந்த கேள்விக்கு நம்ம சிவபெருமானால தான் பதில் சொல்ல முடியும். நாகமாதா, சிவபெருமான் எனக்கு என்ன சோதனை வைக்கிறாருன்னு தெரியலையே. என் நாகார்ஜுனோட பழைய ஞாபகங்களை என்னால திரும்ப கொண்டு வர முடியாதா? நாகார்ஜுனுக்கு அவனோட கடந்த காலத்தை என்னால என்னைக்குமே புரிய வைக்க முடியாதா? என்னால அவனை கொன்னவங்களை கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப என்ன ஆகாச்சன் திரும்ப நாகலோகத்துக்கு வரவே மாட்டானா? சிவபெருமான் தர்ற தாமதத்தை அவரோட மறுப்புன்னு நினைச்சிராது. அவர் தாமதத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்கும். அவர் மேல நம்பிக்கை வை. அவரோட அறிகுறிக்காக காத்திரு. அப்புறம் ஒரு விஷயத்தை எப்பவும் மறந்துடாதுமா, பொறுத்தார் பூமியை ஆழ்வார். ஓம் நம சிவாயா. இந்த காட்டுல ரொம்ப அழகான பூக்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வா போய் பார்க்கலாம். நம்ம கனவுகள் எல்லாம் இருக்குல்ல, அது நம்ம போன ஜென்மத்தோட
மெமரிஸோட கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கு என்னாச்சு அஞ்சனையா? ஏன் என்னால நந்தினி மேடம என் மனசை விட்டு வெளியே அனுப்பவே முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஞாபகம்தான். சுத்தி முத்தி அவங்க வாசம் வீசுற மாதிரியே இருக்கு. இது தப்பு ஆஞ்சனையா. அவங்கள பத்தி எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. எங்களோட உலகமே வேற வேற. முதல்ல நம்மளோட இந்த நியூ ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாரும் நம்ம பிளானை காப்பி பண்ண காத்துட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு நீ ஆர்கிடெக்ட் கிட்ட போய் எல்லா பிளானையும் ஃபைனல் பண்ணு. உன் கவனம் எங்க இருக்கு? நான் இவ்வளவு நேரமா இங்க தனியா பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னது கேட்டியா? Of course, Dad, yes. நான் என்ன சொன்னேன் சொல்லு. லண்டன்ல இருந்து வந்திருக்கிற அந்த பெரிய இன்வெஸ்டர் நந்தினி அவங்க நம்ம ப்ராஜெக்டோட பார்ட்னர்ஷிப்க்கு சம்மதிச்சிட்டாங்க. உனக்கு இதை பத்தி எந்த அக்கறையுமே இல்லையே. உனக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா இல்லையா? எனக்கு பதில் சொல்லு. அட போங்க பெரிய ஐயா, உங்களுக்கு தான் விவரம் தெரியல. நம்ம சின்னையா என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்றேன். என்ன பிளான்னு? அது அவரோட முதல் பிளான். இந்த ஹவுசிங் சொசைட்டில ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும். அந்த பூலுக்கு பக்கத்திலேயே ஒரு கோயில் கட்டணும். அப்பதான் பசங்க அங்க ஸ்விம்மிங் பூல்ல குடிக்கும் போது நம்ம கோயிலோட பஜனை சத்தம் அவங்க காதுல விடும். அந்த டிஜே விஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அந்த 2வது பிளான் இருக்குல்ல, அது விஜய்பூர் கார்டன்ல புல்பூர்ல இருக்கிற எல்லா பூச்செடிகளையும் அது எல்லா விஜய்பூர் கார்டன்ல கொண்டு வந்து வைக்கணும். அப்பதான் அந்த அழகான பூக்கள் விஜய்பூர் வரைக்கும் வந்து சேரும். 3வது பிளான் என்னன்னா, இந்த ஹவுசிங் சொசைட்டி நடுவுல உங்க அப்பாவோட ஒரு பெரிய சிலையை வைக்கணும். அது தாக்கூர் குடும்பத்தோட பெருமையை நிலைநாட்டும். இதை தான் நம்ம சின்னையா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க தேவையில்லாம அவர் திட்டிட்டே இருக்கீங்க. இவே இப்ப என்ன சொன்னானோ அது நீ தான் பிளான் பண்ணியா? ஐம் சோ ஹாப்பி. இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்க. என்கிட்ட ஏன் சொல்லல? இது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும்ல. எக்ஸலண்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சின்ன எஜமா ஒரு வாரமா தூங்கல. கண்ணுக்கு கீழே எவ்வளோ கருவளையம் வந்துருச்சு பாருங்க. சின்ன எஜமா நீங்க கிளம்புங்க, போய் தூங்குங்க. ஐ திங்க் ராஜ் சொல்றது சரிதான். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. போ போ போ. ராஜ் நீ மட்டும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா ராஜ். பெரிய ஐயா நான் இங்கே இருக்கேன். சரியா? சரி கேளு. உனக்கு என் ஃப்ரெண்ட் மனோகர் ஞாபகம் இருக்கா? ராஜ் 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 என்னாச்சு? இரு நான் டாக்டர் கூப்பிடுறேன். ராஜ் நீ நல்லா இருக்கல? ராஜ் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய ஐயா. ஹலோ, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். நீ நல்லா இருக்கல? ஒண்ணும் இல்ல. வயித்துல திடீர்னு ஒரு வலி. இப்ப நல்லா இருக்கேன். நீங்க ஏதோ மனோகர் லால் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே. இல்ல இருக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். ஒரு வேலை செய். இல்ல பெரிய ஐயா சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசலாம். போ. ராஜ் ராஜ், உனக்கு இங்க இவ்வளவு ரத்தம் வருதே. வா ராஜ், போலாம். நந்தினி, இன்னைக்கு நீ ராஜ் கூட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. யூ நோ வாட் ஐ மீன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான்.
நீ இங்க ஏன் ஏன் நான் இங்க இருக்க கூடாதா? அப்ப சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். நந்தினி, உமேல என்னோட முத்திரை விழுந்துருச்சு. இனிமே நீ வேற யாருக்குமே சொந்தம் இல்ல, யாராலையும் முன்னடையவும் முடியாது. நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். அது என்ன அங்க ஒரு வெளிச்சம்? ஒண்ணுமே புரியல. ராஜுக்கு அவனோட போன ஜென்மத்தை எப்படி ஞாபகப்படுத்துறது? ஹே சிவபெருமானே, நாகமாதா சொல்றாங்க நான் உங்களோட அந்த சிக்னலுக்காக காத்திருக்கணும்னு. சிவபெருமானே, தயவு செஞ்சு இனி என்ன சோதிக்காதீங்க. என் நாகார்ஜுனுக்கு ராஜ்க்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துங்க சிவபெருமானே. இது என்ன? அந்த வெளிச்சம் இதுக்கு என்னாச்சு? முன்னாடி சந்தோஷத்துல என் மேல வந்து குதிக்கும், இப்ப என்ன பார்த்து குறைக்குது? இந்த நாய் ஏன் இப்ப இவ்வளவு சத்தமா குறைக்குது? டேய் உள்ளே ராஜ், என்ன நடக்குது? ஏன் இவ்வளவு சத்தம்? பெரிய ஐயா, அந்த தெருவுக்கு வெளியே இருந்த நாய் தான் பசி கோல தெரியல, இங்கதான் எங்கேயோ போச்சு, காணோம். உன் கால்ல என்ன அது? அது தோட்டத்துல இருந்தே சேறு ஓட்டி இருக்கு, நான் கழுவிப்பேன், நீங்க போங்க. அப்புறம் ஒரு தடவை அந்த நாயையும் போய் பார்க்கணும். அது என்ன பார்த்து குறைச்சதை பார்த்தா ஏதோ பேய பார்த்து குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓ பெரிய ஐயா, இவ்வளவு அட்ராக்ஷன் எனக்கு எந்த பொண்ணை பார்த்து வந்ததே இல்லை. என் கண்ணு திரும்ப அந்த பூ பக்கமே திரும்புது. உனக்கு என்ன பைத்தியமா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற, வந்த உடனே வெயிட்ஸ் தூக்குறியா? உனக்கு அறிவே இல்லையா?
போதும், பெரிய ஹீரோன்னு நினைப்போ, உனக்கு கெத்து காட்டுறதுதான் இப்பவும் முக்கியம். அது என்னது? கொஞ்சம் பார்க்க விடு. சீல் நந்தினி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இது ஒன்றும் புதுசா பண்ணல. இது எனக்கு வெறும் வார்ம் அப் தான். மெயின் வெயிட்ஸ்டா இனிமேதான். ஏய் ஆஞ்சனியா, இவங்க பக்கத்துல வரும்போது இட்ஸ் a bad idea. அதே அவங்க பக்கத்துல வந்தா, நீ இப்ப இவ்வளவு வெயிட் தூக்குறைய, இது உன் கையில இருந்து வழுக்கி விழாதா? வடுக்கை கிடைக்கலாம் ஒண்ணு விடாது. ஆனா இன்னைக்கு என் கவனம் சிதறிடுச்சு. அப்படியா? எங்க சிதறிச்சு? ஒரு பூ மேல. அங்க. இது நாகபுஷ்பமாச்சே. அப்ப மெல்ல மெல்ல ராஜுக்கு பழைய ஞாபகம் வருதுன்னு அர்த்தம். சீக்கிரமே ராஜ் நாகார்ஜுன் எனக்கு திரும்ப கிடைச்சிடுவா.